ஹலோ மீடியா ஃபார்மர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த நாட்டு மாட்டு இனங்களே பார்த்திங்கன்னா நம்ம 3 வகையாக வந்து பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து பால் கறக்கிறதுக்குனே வந்து வளர்க்கப்பட்ட நாட்டு மாட்டு இனங்கள், அதுக்கடுத்து வந்து விவசாய வேலைகளையும் வண்டியில் கற்றி செஞ்சுக்கிட்டு அதே நேரத்தில் ஓரளவுக்கு பால் கறக்கிற இனங்களும் இருக்குது. அதே நேரத்தில் முழுக்க வேலை செய்யறதுக்காகவே வந்து ஒரு சில இனங்கள்லாம் வந்துருக்கு. நம்ம முதல்ல வந்து எந்தெந்த மாட்டு இனங்கள்லாம் வந்து பால் கறக்கிறதுக்குனே வந்து வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றத பற்றி பார்த்தலாம். அதில் வந்து முதல்ல வர நாட்டு மாட்டு இனம்ன்றது வந்து கிர். இந்த கிர்ன்ற இந்த மாட்டு இனம் வந்து குஜராத் மாநிலத்தில் வந்து தோன்றியிருக்கு. ஒரு நாளைக்கு 12லேருந்து 15 லிட்டர் வரைக்கும் பால் கறக்கிற தன்மை கொண்டது. சஹிவால் அப்படின்ற ஒரு மாட்டு இனத்துக்கு அடுத்து இந்தியாவில் அதிக அளவில் பால் கறக்கிற மாடு வந்து இதுதான். இது 2வது இடத்த வந்து பிடிச்சிருக்கு. அதிக அளவில் நோய் எதிர்ப்பு சக்தி, வளர்க்குறவங்க கிட்ட கொஞ்சம் அன்பாக நடந்துக்கும். அதுக்கடுத்து வந்து எப்பயுமே வந்து சுத்தமாக அதுவே வந்து பார்த்துக்கும். ஸோ இது மாதிரி இது நிறைய கேரக்டர்ஸ்லாம் வந்து இந்த நாட்டு மாட்டு இனத்தில் வந்து இருக்குது. இதோட தலைன்றது பார்த்திங்கன்னா வந்து நல்லா பெருசாக வந்து இருக்கும். காது நல்லா தொங்கி அது ஒரு யூனிக்கான ஒரு தனித்துவமான தன்மையை வந்து இந்த நாட்டு மாட்டு இனத்தில் வந்து தெரிவிக்கும். ஸோ இது வந்து அதோட வாழ்நாளில் 6லேருந்து 10 கன்றுக்குட்டிகள் வரைக்கும் போடுமா. அதோட வாழ்நாள்ன்றது வந்து 12லேருந்து 15 வருஷம், இந்த 2 டைம் பீரியட்குள்ளே வந்து இருக்குமா. இதுவே வந்து காளைகள்னு பார்க்கல இந்த நாட்டு மாடு இனத்தில் இதுங்க ஓரளவுக்கு ஹெவி ஒர்க் வந்து செய்யும். ஸோ நார்த் இந்தியாவில் அதிக அளவில் வளர்க்கக்கூடிய மாட்டினம் வந்து இந்த கிர். இதை தொடர்ந்து வந்து ரெட் சிந்தி இல்லைனா சிந்தி. ஸோ இது வந்து எங்கே தோன்றி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில். ஸோ பாகிஸ்தானில் சிந்தின்ற ஒரு மாகாணத்தில் தோன்றுனா நாட்டு மாட்டினம் தான் வந்து இந்த சிந்தி. ஸோ அந்த ஏரியாவோட பேரே வந்து இங்கே வச்சுட்டாங்க. இந்த நாட்டு மாட்டினம் உலக அளவில் நிறைய நாடுகளில் வந்து வளர்க்கப்பட்டுருக்கு. கிட்டத்தட்ட 33 நாடுகளில் வந்து இந்த ரெட் சிந்தி வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பிட்ட நாடுகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா. ஸோ இது மாதிரி நாடுலாம். இது வந்து ஒரு நாளைக்கு 12லேருந்து 15 லிட்டர் வரைக்கும் பால் கறக்கிற தன்மை கொண்டது. இதுலேயும் வந்து நோய் எதிர்ப்பு சக்தின்றது வந்து அதிகமாக வந்து இருக்குது. வெயிலில் வந்து நல்லா தாங்கி வந்துருக்குமா. ஸோ அதனாலே இது வந்து நிறைய நாடுகளில் வந்து வளர்க்கப்படுது. எப்பேற்பட்ட தட்ப வெப்பநிலையும் வந்து அது வந்து வாழக்கூடிய தன்மை கொண்டது. ஸோ இந்த சிந்திலேருந்து ஆஸ்திரேலியன் சிந்தி அப்படின்ற ஒரு ப்ரீடெலாம் கூட டெவலப் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியாவில். இதை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிற நாட்டு மாட்டு இனத்தோட பெயர் வந்து சஹிவால். இதுவும் வந்து பாகிஸ்தானில் தோன்றின ஒரு இனம் தான். இதுதான் வந்து அதிக அளவில் நம்ம இந்தியாவில் இப்போ வளர்க்கக்கூடிய நாட்டு மாட்டு இனத்தில் அதிக அளவில் பால் கறக்கக்கூடிய தன்மை கொண்டது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15லேருந்து 20 லிட்டர் வரைக்கும் பால் கறக்கிற தன்மை கொண்டது. ஸோ எங்கே வந்து ஸ்டார்டிங்கில் வளர்க்க தொடங்கினாங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து கொண்டுட்டு வந்து பஞ்சாப். ஸோ பஞ்சாபில் அதிக அளவில் காணப்பட்டுச்சு. அப்படியே வந்து உத்தராஞ்சல், ஸோ இது மாதிரி மாநிலங்களில் வந்து வளர்க்கப்பட்டுச்சு. இதோட தனித்துவமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்பேற்பட்ட தட்ப வெப்பநிலையும் அதோட உடம்புக்கு ஏற்ற மாதிரி எந்த தட்ப வெப்பநிலைக்கோ அதோட உடம்பை வந்து அது மாற்றிக்கிட்டு அந்த இடத்துல வாழ்கிற ஒரு தன்மை கொண்டது. அதோட உடம்புல வந்து ஒரு விதமான திரவியம் வந்து செக்ரெட் ஆகும். ஸோ சுரக்கும். அதை பயன்படுத்தி அது வந்து உடம்புல உண்ணிகளோட தொல்லையை வந்து கட்டுப்படுத்துமா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு தனித்துவம்ன்றது அதிக அளவிலான நோய் எதிர்ப்பு சக்தி நாட்டு மாட்டு இனங்களில் இருக்குது. எல்லா நாட்டு மாட்டு இனங்களுமே பார்த்தீங்கன்னா வந்து நோய் எதிர்ப்பு சக்தின்றது வந்து கலப்பின மாடுகளை விட அதிகமாக தான் இருக்கும். இந்த மாடுகளும் அதுங்களோட வாழ்நாளில் 10லேருந்து 12 கன்றுக்குட்டிகள் வரைக்கும் போடுமா. இதுவும் கின்யா, ஆஸ்திரேலியா, நியூ கினியா அது மாதிரி நாடுகளில் வந்து இருக்குது. ஆஸ்திரேலியன் சஹிவால் அப்படின்ற ஒரு ப்ரீடையும் வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து டெவலப் பண்ணி வச்சுட்டு இருக்காங்களாம். இதோட பியூர் ப்ரீடுன்றது வந்து இப்போ கிடைக்கிறது வந்து கொஞ்சம் ரேர். பஞ்சாபில் ஒரு சில இடங்களில் வந்து காணப்படுது. இதுக்கடுத்து ரதி அப்படின்ற ஒரு ப்ரீடும் வந்து இந்த பால் கறக்கிற மாட்டு இனங்கள் பட்டியலில் வந்து வருது. இதுவும் அதிக அளவில் பால் கறக்கக்கூடிய ஒரு மாடு. இது எங்கே தோன்றி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜஸ்தானில் காக்கி, வெள்ளை, கருப்பு, ஸோ இது மாதிரி நிறங்களில் வந்து ரதியை வந்து நம்ம காணலாம். இதுலேயும் வந்து 2 வகை வந்து இருக்குது. ஒன்று வந்து ரத்து, இன்னொன்று வந்து ரதியாக. ஸோ இந்த ரத்துன்ற இந்த இனம்ன்றது பார்த்திங்கன்னா அதிக அளவில் பால் கறக்குமா. ரதி அப்படின்ற அந்த இனம்ன்றது வந்து பண்ணை வேலைகளை வந்து சேர்த்து வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு 15லேருந்து 16 லிட்டர் வரைக்கும் பால் கறக்கிற தன்மை கொண்டது. இந்த நாட்டு மாட்டு இனன்றது சஹி, சிந்தி, தார்பார்க்கர் இந்த மாடுகள் மூலமாக வந்து உருவாக்கப்பட்ட ஒரு நாட்டு மாட்டு இனமா. இந்த நாட்டு மாட்டு இனத்தோட காளைன்றது வந்து 10 மணி நேரம் வரைக்கும் தொடர்ந்து வேலை செய்யக்கூடிய தன்மை கொண்டது. பாலைவன பகுதிகளாக இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து இந்த மாடுகளை அதிகமாக பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. இதுக்கடுத்து வந்து கங்காத்ரி அப்படின்ற ஒரு நாட்டு மாட்டு இனமும் வந்து இருக்குது. அதோட பெயரில் இருக்க கங்காத்ரின்னு. ஸோ கங்கை ஆற்று படுகையிலையும் பீகார், ஸோ இது மாதிரி மாநிலங்கள், உத்தரப்பிரதேஷ், ஸோ இது மாதிரி மாநிலங்களில் இந்த நாட்டு மாட்டு இனன்றது வந்து தோன்றியிருக்கு. ஸ்பெசிஃபிக்காக வந்து இது எங்கே தோன்றியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து வாரணாசி,
வந்து தோன்றி இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு நாளைக்கு 6லேருந்து 8 லிட்டர் தான் வந்து பால் கறக்கும். ஒரு சில இனங்கள் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து 10லேருந்து 15 லிட்டர் வரைக்கும் பால் கறக்கிற தன்மை கொண்டது. ஸோ இந்த நாட்டு மாட்டு இனம்ன்றது பார்த்திங்கன்னா வந்து அழியும் தருவாயில் வந்து இருக்கான். இந்த நாட்டு மாடை அழியாமல் பாதுகாக்கிறதுக்கு அந்த மாநிலத்தில் இருக்க மக்கள் வந்து நிறைய முயற்சிகள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மற்ற வீடியோலாம் வந்து இப்போ அப்படியே டிஸ்பிளே ஆகிருக்கும், நீங்கள் அதை டச் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் விழுவோம். நன்றி. தேங்க்யூ.